வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான மட்டன் சுக்கா தாங்க. அதுவும் இதை வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறோங்கிற பார்க்கலாம். இதுக்காக நம்ம இன்றைக்கி 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கப்புறமா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் மல்லி விதை, காஞ்ச மல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி உங்களுக்கு அந்த வாசனை வரும் வதக்கும்போது. இந்த வாசனை வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். பார்த்திங்கன்னா அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பரான மல்லி வாசனை. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விடும்போது இந்த மட்டனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதை லைட்டாக வறுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். 300 கிராம் மட்டன், அதே அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு சிம்மில் வச்சு 25 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள், மட்டன் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ அந்த தண்ணியை நம்ம வற்ற வச்சுக்கலாம். இது செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறோம். அந்தளவுக்கு தண்ணி வற்றணும். மட்டனும் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா குக்காக இருக்குது. இப்போ அந்த தண்ணி வற்ற வச்சிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இதுதான் நம்ம எதிர்பார்த்த அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.